Hey guys, welcome back. எனக்கு நம்ம இந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலெக்ஷன் வர்ற வரைக்கும் நிறையா சேனல்ஸில் அடுத்தடுத்தா அவங்களுக்கு கண்டென்ட்டும் கொட்டி கிடந்தது. எலெக்ஷன் ட்ரோல் அது இது ஸ்பீச்சு, அது ஒருத்தங்களோட ஸ்பீச்சு, அவர் அங்கே அன்னைக்கு இப்படி பேசினார் அப்படி பேசினார். இப்போ எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பெரிய புயல் ஒன்று ஓஞ்சதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தா இப்போயும் கண்டென்ட் வருது. எலெக்ஷனுக்கு அப்புறம் என்ன நடக்குது? எலெக்ஷனுக்கு அப்புறம் எல்லோரும் டயர்டாக இருப்பாங்கள்ல, ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. ஏன்னா பிரச்சாரம் சுற்றி ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இருப்பாங்க. ஒரு சில பேர் இப்போ ஃபாரின் கண்ட்ரி போவாங்க, ஒரு சில பேர் அங்கே போவாங்க, ஒரு சில பேர் கோயிலுக்கு போயிருக்காரு தளபதி. அந்த மாதிரி எலெக்ஷனுக்கு அப்புறம் என்னென்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதில் நிறையா அந்த பேட்டியெல்லாம் எடுத்திருக்காங்க. அதில் யாரும் ரிப்போர்ட்டர் ஏதோ கேள்வி கேட்டிருக்காரு போல இருக்குது விஜயோட கட்சியில் இருக்கிற ஒருத்தர்கிட்ட. அம்மா விஜய் எங்கே போகிறாரு அப்படின்னு. அவர் விஜய் நிலாவுக்கு போகிறாரு, போறியா அப்படிங்கிற மாதிரி நக்கலாக பதில் சொல்லிட்டு எலெக்ஷன் முடிஞ்சு போச்சுல்ல, இவங்க கேட்டால் கேட்காது அப்படிங்கிற மாதிரி பதில் தான் வருது. ஸோ என்ன ஏது அப்படிங்கிறத உள்ளே போய் பார்த்துடலாம். இது ஒரு ஷார்ட் 5 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம். போட்டாச்சு. உங்களுக்கு தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தான் போட்டிருக்கேன். கரெக்டா போட்ட மாட்டேன். உங்களுக்கு தான் போட்டேன். அவர் நிக்கவே இல்லையா? உங்களுக்கு தான் போட்டேன். சத்தியமா உங்களுக்கு தான் போட்டேன். உண்மையிலே பொய் சொல்லக்கூடாது. பொய் இல்ல, நான் ஏங்க பொய் சொல்ல போறேன்? எனக்கு போட்டீங்க. எனக்கு என் மூஞ்ச பாருங்க, நான் நிக்கவே இல்லையே. ஒருவேளை உங்க அண்ணன் நிக்கிறாரோ, சொந்தக்காரங்க யாராவது முரட்டெல்லாம் உங்களுக்கு தான் போட்டேன்னு தப்பிச்சுக்கிருக்கீங்க. அவர் யாருக்கு போட்டாருன்னு 2 பேருக்கு தான் தெரியும். அவர் ஓடும் போது அன்னைக்கு நின்ன ஒரு லேடி ஆஃபீஸரும் ஒரு போலீஸ் ஆஃபீஸரும் அவங்க தான் எட்டி பார்த்தாங்க. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். எனக்கு ஏதோ குரல் கேட்டுச்சு. ஒருத்தங்க வந்து இப்படி செய்ய சொல்றாங்க, அவரும் செய்யறாரு. அவர் சும்மா இருந்தாலும் இவங்க சும்மா இருக்க மாட்டேங்கிறாங்க. தாவேக்கான்னு சொல்லி இப்படி செய்யுங்கலாம். ஏமா அப்படி செய்வாரா? மேடையிலன்னா கூட ஓகே சொல்லலாம். நீங்க கேட்டீங்கிறதுக்காக வந்து தாவேக்கா அப்படி செய்ய முடியுமா? அவருக்கு கண்ணு முன்னாடி வருமா இல்லையா? அவர் செஞ்சுட்டு போயிடுவாரு. அடுத்தது கிளம்புவாங்க நெட்டில் அவ்வளவு பேரும். அப்படி தாவேக்கா அப்படின்னு சொன்னதுக்கு டிசைனாக கிளம்புவாங்க. அவர் ஒன்றுமே பேசாமலே அன்னைக்கு டிக்டாக்ல பார்க்குறேன். இவர் உதயநிதி, அவர் அப்புறம் இவங்களோட கலைஞர் சார் அப்படின்னு அந்த கட்சியில் இருக்கிற முக்கியமான ஆக்களை எல்லாம் எடுத்து புலி படத்தில் ஒரு பாட்டு இருக்குமில்ல, அந்த காட்டுவாசி பாட்டு ஒன்று இருக்குமில்ல, அந்த பாட்டுக்கு இவங்க எல்லாம் காட்டுவாசி ட்ரெஸ் போட்டு காட்டுக்குள்ளே ஆடிக்கிட்டு இருக்காங்க மே 4ஆம் தேதிக்கு. அப்போ நான் யோசிக்கிறேன், அடப்பாவே இன்னும் ரிசல்ட்டே வரல, கொஞ்சம் பொறுமையாக இருங்கடா. சப்போஸ் ரிசல்ட் மாறிடுச்சுன்னா அப்புறம் மூஞ்சை கொண்டு எங்கே வைக்கிறது? ரிசல்ட் வர வரைக்கும் கொஞ்சம் பேசாமல் இருங்கிற மாதிரி கமெண்ட் செக்ஷன்லேயே நிறைய பேர் அதுதான் சொல்கிறாங்க. பார்த்தா அப்படியெல்லாம் வருது ஒன்றும் பண்ணாமல். இதில் நீங்கள் சொல்கிற மாதிரி செஞ்சால் நல்லா இருக்கு. எல்லா இடத்துலையும் நல்லா இல்லைன்னு சொல்ல வரீங்களா? என்ன கல்ல தட்டி விட்டுருச்சா அந்த கசாப்பு கிடக்காங்க? என்ன அவரும் பிசுங்கிறாரு, நீங்களும் பிசுங்கிறீங்க. உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல? ஆமா. இது மட்டும் சிஎம் கொடைக்கானல் போயிருக்காரு, டெபுட்டி சிஎம் துபாய் போயிருக்காரு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சேலத்தில் இருக்காரு. ஸோ வேர் இஸ் விஜய் சார்? அவருக்கு என்ன பிளான் சார்? இஸ் கோயிங் ஆன் வெக்கேஷன். இப்போ அதை தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? உனக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? சேயிங் தட் அவர் ஆஸ்திரேலியா போறாரு, விஜய் ஆஸ்திரேலியா போறாருன்னு சொன்னாங்க. அது உண்மையா? ஆஸ்திரேலியால நாளைக்கு 3 கிளம்ப போறாரு. திமுக தான் வந்து ராக்கெட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை சரியாக தான் இருக்கு. அவரு கொடைக்கானல் போறாரு, இவர் துபாய் போறாரு, இன்னொருத்தர் சேலம் போறாரு. விஜய் எங்கே போறாரு? ஏன் இன்னும் போகல? எங்கேயாவது கிளம்பி போக சொல்லு. கேள்வி கேட்கறத தாண்டி வர ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவர் எங்கேயும் போவார்.
நல்லா ரூமர்ஸ்லாம் வந்து பதில் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். இத்தனை நாள் ஒரு வருஷமா டிஎம்கே கவர்மெண்ட்ல தான் ரூமர்ஸை வந்து பரப்பிட்டு இருந்தாங்க. இப்பதான் கவர்மெண்ட் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சிருச்சா? இன்னும் இல்லையா சார்? யாரும் கண்டுக்காதீங்க. ஐடி கம்பெனில வேலை பார்க்கிற பலரும் வந்து தாவேகாவுக்கு சென்னையில் வாக்களித்திருக்கிறார்கள். இவன் எவனாவது சோத்துல முன்னாடி தட்டுல சோறு போட்டு உட்கார்ந்து இருப்பான். அந்த சோத்தை சாப்பிடுறாங்க, அந்த சோறுல உப்பு போட்டு சாப்பிடுறாங்கல்ல, அந்த சோறு திராவிட முன்னேற்ற கழகம் அவனுக்கு தந்த சோறு. நான் கொஞ்சம் கடினமான வார்த்தையை பயன்படுத்துறேன், எனக்கு கவலை இல்லை எதை பத்தியும். மர்க்கா சொல்லு. திராவிட முன்னேற்ற கழகம் அவனுக்கு தந்த சோறு. மர்க்கா சொல்லு. இவர் யாருன்னு தெரியல. நான் கேட்கிறேன், அவன் அந்த ஐடி கம்பெனில உட்காந்து கிரிக்கெட்டா விளையாடிட்டு இருக்கான். காலையில 9 மணிக்கு போய் 5 மணி வரைக்கும் அங்க ஏதோ ஒண்ணு பண்றான்ல, அதுக்கு பேரு வேலை. அதுக்கு கொடுக்கறதுக்கு பேரு செம்பளம். இதுல சோறு இனி அப்படித்தான் அவங்க ஓட்டு போட்டுட்டாங்கன்றது தெரிஞ்சு போச்சு. இப்ப அவங்க திட்டுறது, உங்களுக்கு சோத்தை போட்டது இவங்க, ஓட்டை போட்டுறது அங்க. என்ன சார் அவன், நீங்க யாரு புதுசா இருக்கீங்க? எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிளம்பி இருக்கீங்களே. முன்னேற்ற கழகம் அவனுக்கு தந்த சோறு. ஆட உங்க கூர்க்காவுக்கு போறதுங்க. நான் வந்து ஒரே ஒரு டவுட் தான் உங்கள்கிட்ட கேட்கணும். சூப்பர்ண்ணே கேளுங்க. சோறு திங்க வேலை என்ன கேட்குறேன்? சிம்பு போட்டுட்டாப்ல. சிம்பு விஜயோட ஆளா கோட் வேர்ட் அக்செப்ட் எடுக்கறாங்க. சத்தியமா சொல்றேன், காக்கி பேண்டும் வெள்ளச்சட்டை தான் போட நினைச்சேன். அது நல்லா இருந்துச்சு, எடுத்து வச்சிருந்தேன். கேட்டுக்க அத போடலாம் பார்த்தா, ஐயோ இந்த பைத்தியங்க வந்து கோட் வேர்ட் அக்செப்ட்னு போட்டாலும் போடுவாங்க. அதை போடாம நல்லா எனக்கு பிடிச்ச கலர் அது. நல்ல காம்படிஷன் நல்லா இருக்கும். உருட்டு நீ உருட்டு. திடீர்னு உத்தேச அமைச்சர் பட்டியலும் நொழி வருது. உத்தேச அமைச்சர் பட்டியல பார்த்த உடனே இந்த வடிவேல்ட்ட வந்து அட்ரஸ் கேட்கும் போது குட் பாயிண்ட் ஒரு சாக்கு ஆடுவார்ல, அது மாதிரி எனக்கு படிச்ச உடனே உங்களே ஷாக் ஆயிட்டேன். விஜய்க்கு வந்து உள்துறை என்ன காரணத்துக்காக உள்துறை? ஏன்னா வீட்டை விட்டு வெளியே ரொம்ப உள்ள தூரம் உட்காந்துருப்பாரு. உள்துறை ஐயா ஒருத்தன் ஃபேக்கா எழுதி போட்டுருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இது சும்மா எவனோ ஒருத்தன் ஃபேக்கா எழுதி போட்டுருக்கான்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு மேலதான் ஒரு சந்தேகம். விஜய் அலை தமிழ்நாடு முழுக்க வீசி இருக்கு. விஜய் அலைனாலதான் 85 விழுக்காடு. அரண்டிச்சு மத்திய அரசு, பதறிச்சு திமுக அரசு, நடுங்கிருச்சு அதிமுக. ஹலோ எலெக்ஷன் முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கே போயிட்டாங்க. என்னடா விஜய் 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 விஜய்க்காக பாட்டு பாத்தீங்களா? ட்ரெஸ் கூட மறுபடியும் நான் ஒரு கதை சொல்ல போறேன். தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்து மிகப்பெரிய கணினி பூங்காக்களை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்து இன்னைக்கு நீங்க இங்க இருந்து என்ன போறீங்கல்ல வெளிநாடுகளுக்கு ஆன்லைன், என்ன ஆன்சைட்னு போறீங்கல்ல வெளிநாடுகளுக்கு, அமெரிக்காவுக்குலாம் அப்படிலாம் போய் அங்க கிரீன் கார்டு எல்லாம் வாங்கி செட்டில் ஆகுறீங்கல்ல, அது அனைத்துக்கும் விதை போட்டது திராவிட முன்னேற்ற கழகம். கலைஞர் அன்றைக்கு கணினி படிப்பை பற்றி, கம்ப்யூட்டர் படிப்பை பற்றி திட்டம் தீட்டிக் கொண்டிருந்த பொழுது சங்கவி கூட டான்ஸ் ஆடிட்டு இருந்தார் நடிகர் விஜய். சிம்ரன் கூட டான்ஸ் ஆடிட்டு இருந்தார் நடிகர் விஜய். சரியா? நான் தப்பு சொல்லல, அது அவருடைய தொழில். ஆனா நீ படிச்சு நீ பெரிய ஆளாக வேண்டும் என்பதற்காக ஒரு கணினி சாம்ராஜ்யத்தை நிறுவியது திராவிட முன்னேற்ற கழகம். நீ என்ன சொல்ற ஐயா? அவர் அந்த காலகட்டத்தில் அந்த வயசில் அவர் செஞ்சதையும் அதே காலகட்டத்தில் தளபதி சின்ன வயசில் இருக்கும்போது செஞ்ச விஷயத்தையும் ஒன்றா போட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்களே, இதுக்கே உங்களை என்ன சொல்கிறது? அவர் அந்த வயசுல அவர் அந்த பதவியில இருந்தாருன்னா அவர் அதைத்தான் பண்ணணும். அவருக்கு அந்த வயசுல ஒரு அவரோட கடமைன்னு ஒரு சினிமாவில் இருக்காருன்னா அவர் அதைத்தான் ஆடி ஆகணும். சினிமாவில் போய் உட்காந்துக்கிட்டு கணினி திட்டத்தை என்ன பண்ணலான்னு அவர் அங்கே யோசிச்சா படம் ஓடுமா? இல்லை திட்டம் போட வேண்டிய இடத்துல ஐயா உட்காந்துக்கிட்டு போயிட்டு ஜிங்கிடு நாடுனா அங்கே நாடு நல்லா இருக்குமா? எதை கொண்டு எதோட சேர்க்கறதுன்னு ஒரு விவஸ்தை வேணாமா? ஐயா இது நீங்கள் புதுசாக இருக்கீங்க. நீங்கள் தான் யாருன்னு எனக்கு உங்களை திட்டணும் போல இருக்கு. யாருன்னு தெரியாம எப்படி திட்டுறது? புதுசா இருக்கு எனக்கு. இந்த திமுக வேண்டாம், இந்த அதிமுக வேண்டாம். ஆனா அதிமுகவில் இருந்து வந்த 100 வேட்பாளர்கள் எல்லாருமே போயிட்டாங்களா? ஓகே, திமுகவோட 3 கொள்கை. 3 திமுகவோட 3 கொள்கைன்னா என்னத்த நான் சொல்றது? சொல்லுங்க. சமத்துவம், சமநீதி, நம்ம உதயநிதி,
ஐயா பார்த்தார், இவன் இன்னைக்கு மைக்கை கொண்டு போக மாட்டான் உங்களுக்கு. ஐயோ என்னத்தையாவது சொல்லணும், பஸ்ஸை வேற எடுக்க மாட்டேங்கிறாங்க. இவர் சொல்லுவார், ஹலோ டிரைவரை பார்த்து இல்லை நான் இறங்குனாதான் எடுப்பாப்புல. இந்த வடிவேலுக்கு மல்லிகை பேப்பர் பண்டல் விற்பாங்கல்ல, அது மாதிரி வருஷம் கிளப்பாதான் என்னத்தையாவது சொல்லுவோம். பார்த்தாரு தாத்தா சிக்கி தவிக்கிறாருன்னு அங்கே ஒருத்தர் ஏதோ சமூக அந்த நீதி அவனு ஐயாக்கு சமுத்திரா அந்த நீதி. ஐயோ 2 தானே சொன்னா, 3வது என்னத்தையா பார்த்து ஃபில்அப் பண்ணாட்டி போக மாட்டான்னு நம்ம உதய நீதி சொல்லிட்டோம் போடா. ஐயோ ஐயோ, எல்லா கட்சிகள்லையும் இப்படி கொஞ்சம் பேர் திருடுறாங்கன்னா நல்லா இருக்கு. ஆனா இந்த வீடியோவில் எனக்கு பிடிச்சது வந்து அந்த புதுசா ஒருத்தர் கிளம்பியிருக்காருல்ல, அதாவது தெரியல, அதான் அவர் வித்தியாசமான ஒரு இது பண்ணிட்டு இருக்காரு. அதாவது ஒருவேளை நம்ம தோத்துருவோம்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு போல இருக்கு. ஆதங்கத்துல உங்களுக்கு சோறு போட்டது இவங்க, உங்களுக்கு அதுக்கு அவங்களாம் எல்லார்ட்டையும் விசாரிச்சிருக்காங்க, உங்களுக்கு கணினி வாங்கி கொடுத்தது இவங்க, உங்களுக்கு கொஞ்சம் அவங்களாம் அந்த மாதிரி. என்ன சார், ஒரே ஒரு விஷயந்தான் சார் எனக்கு தெரிஞ்ச அரசியல் அறிவுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கு ஆப்போசிட்டில் இருந்தவங்க என்ன பண்ணினாங்க அதையும் பார்த்துருக்கோம். ஆளாளுக்கு நிறையா 2-3 தரம் திருப்பி ஆட்சியில் இருந்திருக்காங்க. நீங்கள் இப்போ அவங்கள யாரோட கொண்டு ஒப்பிடுறீங்க தெரியுமா? இது வரைக்கும் ஆட்சியிலே இருக்காத புது ஒரு ஆள், அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாருன்னே உங்களுக்கு தெரியாமல் கம்பேர் பண்ண வர்றீங்களே. ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். ஒரு தரம் அவர் பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தியா நல்லா கிழிச்சாரு, 5 வருஷம் வேஸ்டா போச்சா, அப்ப நீங்க சொல்லலாம். உங்களுக்கு அப்ப சோத்த போட்டது இவங்க, இப்ப இந்த 5 வருஷத்துல என்ன பிடிங்கிட்டாரு, அப்ப உங்களுக்கு கணினி கொடுத்தது அவங்க, இப்ப இந்த 5 வருஷத்துல என்ன பிடிங்கிட்டாருன்னு நீங்க சொல்லலாம். அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாரு 5 வருஷத்துலன்னு இன்னும் பார்க்க கூட இல்லை. நீங்க ஆல்ரெடி 4-5 வாட்டி பெர்ஃபார்ம் பண்ணவங்களை கூட்டிட்டு வந்து பெர்ஃபார்ம் பண்ணாத ஒருத்தரோட போட்டிக்கு கொண்டு நிப்பாட்டீங்க அந்த எக்ஸாம்பிள்ஸுக்கு. அதுவே இடிக்குது இல்லை. சரி, ஒரு 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 ஜெயிக்கிறாரோ இல்லையோ, ஜஸ்ட் ஆஸ்கிங், ஒரு 5 வருஷம் பண்ணி தான் பார்க்கட்டுமே. அது விஜய்ன்னு இல்லை, யாரா இருந்தாலும். என்னோட ஒரு ஆசை என்னன்னா, இது வரைக்கும் அந்த அந்த பொறுப்பில் இருக்காத ஒருத்தங்க இருந்து பார்க்கட்டும். அது விஜயா இருந்தாலும் சரி, சீமானண்ணா இருந்தாலும் சரி, இது வரைக்கும் வராத யாராவது போட்டிட்டு அவங்களா இருந்தாலும் சரி, இது வரைக்கும் வராத ஒருத்தங்க இருந்து பார்த்தா ஒரு 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 புது ஃபீல் கிடைக்கும் இல்லை. அப்போ நம்ம ஒரு ஐடியா வச்சிருப்பாங்க, என்ன ஏதுன்னு என்னதான் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் இல்லை. நீங்கள் அந்த எக்ஸாம்பிள் பேசுகிறதே தப்பு. ஆல்ரெடி திருப்பி ஆட்சி செஞ்சு அவங்க 2 பேருக்கும் நீங்கள் இந்த மாதிரி பேசலாம். இன்னும் அவரோட பெர்ஃபார்மன்ஸே காட்டாத ஒருத்தர்கிட்ட வந்து 4-5 வாட்டி பெர்ஃபார்மன்ஸை காட்டினவங்களோட சேர்ந்து மேட்ச் பண்ணிக்கிட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியலை. ஆனால் எலெக்ஷன் முடிஞ்சும் ஒரு சில பேர் வந்து நாங்கள் கண்டென்ட் கொடுத்துக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி அலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. நல்லா இருக்கு. உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறோம். பாய்.